வாமினா வாங்கண்ணே, என்ன 2 பேரும் காலங்கத்துல வந்திருக்கிறீங்க? 9 மணிக்கு ஒரு வேலைக்கு கிளம்பி போயிட்டு வரலடி, அதனாலதான் அதுக்குள்ளவே 2 பேரும் இங்க வந்திருக்கிறோம். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலாமேன்னு தான். டேய் அசோக்கியா, என்னடா மீனா முக்கியமான விஷயம்னு சொல்லுது? முக்கியமான விஷயமா இருந்தா நீ எனக்கு நைட்டே ஃபோன் பண்ணி சொல்லிருப்பியா? என்ன விஷயம்டா? சொல்றோம் மச்சான், இரு. ஷில்பா, ராகுலுக்கும் காயத்ரிக்கும் இது தலை தீபாவளி இல்லம்மா, அதனாலதான் மறு வீட்டுக்கு அழைச்சி அவங்க 2 பேருக்கும் விருந்து வைக்கலான்னு இருக்கோம். பசங்களை அனுப்பி விடுறேனே, இது சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா? ஆமாண்டி, முறையா வந்து நேர்ல பார்த்து சொல்லணும்ல, அதுக்காக தான் வந்திருக்கோம். அட நம்மளுக்குள்ளலாம் என்னம்மா ஃபார்மாலிட்டி இருக்கு? ஃபோன் பண்ணி பசங்களை அனுப்பிச்சு விடுங்கன்னா நாங்க அனுப்பிச்சு விட போறோம். இல்ல ஒரு வீடியோ கால்ல கூட நீங்க வந்து சொல்லலாம். டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இல்ல வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்கலாம். ஏம்மா பசங்களை கொஞ்சம் அனுப்பி விடுன்னு நீ ஷில்பா கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அவன் அனுப்பி விட்டுருக்க போறா, முடிச்சு போச்சு. டேய் என்னடா பேசுற? சில விஷயத்தெல்லாம் நேர்ல வந்து தான்டா சொல்லணும், அப்பதான்டா அதுல ஒரு சந்தோஷமே கிடைக்கும். கரெக்டா தானே சொல்றீங்க, அவருக்கு ஒன்னும் தெரியாது. ஆமா, இந்த மேடம்க்கு எல்லாமே தெரியும். சும்மா போங்க. மீனா அண்ணே உட்காருங்க 2 பேரும், நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் 2 பேருக்கும். சரிம்மா. டேய் சரிம்மான்னு சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காத, வாடா நம்ம பின்னாடி போய் நம்ம இடத்துல உட்காந்து பேசலாம். அது சரிதான். அம்மா எங்கிட்டயே பின்னாடி அனுப்பிடுன்னா. சரிங்க அண்ணே. மீனா நீ வாடி, நம்ம கிச்சன் பக்கம் போவோம். இப்பதான் இவ கரெக்டா பேசுறா. வாடா அசோக்கு போலாம். ஆனா மீனா, நம்ம எல்லாம் என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் இவங்க 4 பேர் மாதிரி நம்மளால வர முடியல பாத்தியா? இவங்க நினைக்கிறப்பெல்லாம் பாத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, வெளியே சுத்துறாங்க. ஆனா நம்மளால அப்படி இருக்கவே முடியல பாரு. ஆமா, அதே நம்ம சரிதான். நம்மளால வெளியே போய் அங்கேயும் சுத்த முடியாது. ஆனா நம்மள மாதிரி 4 மணி நேரம் 5 மணி நேரம் கான்ஃபரன்ஸ் காலில் பேசுவாங்களா? இவங்களால அதெல்லாம் முடியாதுரி. நம்மளால அதெல்லாம் முடியும். நமக்கு எது நல்லா வருமோ அதை நம்ம பண்ணிட்டு போயிடணும். அது சரி. சரிவா, நம்ம போய் டீ வச்சுக்கிட்டே பேசுவோம். போவோம். ஆனா எங்கடி காயத்ரியை காணோம்? வழக்கமா நான் இந்த டைமுக்குலாம் வந்தேன்னா என் பொண்ணு குளிச்சுட்டு பளிச்சு நீங்க நின்றுகிட்டு இருப்பாளே, சுத்திக்கிட்டு இருப்பாளே வீடையே. இன்னைக்கு என்ன, நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆளையே காணோம். அவளை தூங்குறாளா என்ன? மணி 8 போகுது இல்ல, இன்னுமா தூங்குறா? பொருடி அம்மா சொல்றேன், காயத்ரி தூங்கிட்டு தான் இருக்கா. அதுவும் இல்லாம குழந்தை ஒரு 6 மணிக்கு எழுந்தாடி. ஆனா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டா இருந்துச்சு. நான் தான் தூங்க சொல்லிட்டேன். நேற்று நைட் எல்லாம் ரொம்ப அரட்டை. மணியும் காயத்ரியும் நந்தினியும் அதுக்கப்புறம் ராகுலும் நாளும் ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒரே அரட்டை பேச்சு தான், ஒரே சிரிப்பு தான். நைட்டு 2 மணிக்கா 3 மணிக்கு தான் தூங்குச்சுங்க எல்லாம். அவ்வளோ நேரமா பேசின்னு இருந்ததுங்க. ஆமாடி, அதுவும் இல்லாம நண்பர்களுக்குள்ள சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் பேசி சரி பண்ணி அவங்க எல்லாம் பாசத்தை காட்டுறதுக்குள்ள பொழுது விடிஞ்சிருச்சு. வேற ஒன்றும் கிடையாது. அதனாலதான் எல்லாரும் இன்னும் பல்ல காமிச்சு தூங்கிட்டு இருக்காங்க. எழுப்பி விட்டுருவேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதுவும் சரிதான். சரி, மொத்த பேருக்கும் சேர்த்து டீ வச்சுட்டு எல்லாரையும் எழுப்பி விட்டுறேன் நானு. சரி வா போவோம். நீ அவசியம் ஊருக்கு போய் தான் ஆகணுமா? இங்கேயே இரு என் கூட. நேற்று நைட்டு அதை பற்றி தானங்க பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னங்க இப்படி கேட்குறீங்க நீங்கள்? நீ இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றேன், அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. லாஸ்ட் இயர் கூட நம்ம எல்லாம் ஒன்னா தானே இங்க இருந்தோம் தீபாவளிக்கு. இப்போ மட்டும் ஊருக்கு போறேன்னா என்ன அர்த்தம்? ஊருக்கு போய் பட்டாசு வெடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் முன்ன நாள் அப்பாவும் அம்மாவும் மட்டும் தான் அங்கே இருந்தாங்க. இப்போ அண்ணனும் இருக்கார்ல, அதனால அவரோட போய் ஜாலியாக அங்கே தீபாவளி செலிப்ரேட் பண்ணால் அவரும் கொஞ்சம் சந்தோஷமாக வரல. அப்போ இந்த சந்தோஷோட சந்தோஷம் உனக்கு முக்கியம் இல்லையா நந்தினி? பாருங்க, என்னை டென்ஷன் பண்ணாதீங்க, ஒழுங்காக கிளம்பிடுங்க ஆஃபீஸ்க்கு. போடி, ரொம்ப தான் பண்ற. யாரு, நானா? சரிதான். சரி, இப்படி ஒரு டீல் போட்டுக்கலாமா? சொல்லு. இப்படி பேசினா எங்கிறது சொல்றது? இப்படியே உட்காந்து தூங்கிடுவோம் போல இருக்கு. நான் ஏங்க கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. காலையில எவ்வளோ டல்லா பேசுறாரு பாரு இவரு. சரி, இப்போ அது இல்லை விஷயம். என்னன்னா, நீங்க அங்க வந்துருங்க, நம்மளாம் அங்க செலிப்ரேட் பண்ணலாம் தீபாவளி. காலையில எங்க வீட்டுல சாமி கும்பிட்டுருங்க, சாமி கும்பிட்டுட்டு அங்க வந்துருங்க. அவ்வளவுதான், நம்ம அங்க ஜாலியா பட்டாசு வெடிச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம். இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. வந்துருச்சுல்ல, நடிகை கிளம்பிட்டியா? பார்த்தால் எப்படி தெரிகிறது? கிளம்பி தயாராக உள்ளேன். கண்ணு தெரியவில்லை அடினாலு. அதுவும் சரிதான். பாப்பா, நீ எங்கம்மா கிளம்பி இருக்க? யாருங்க? ஊருக்கு தான் நானும் போறேன்ல ஊருக்கு. மணி, நீ எதுக்குமா போற? யாரை பார்க்க போறேன், பார்த்து பட்டாசு வெடிப்பேன். உனக்கு பாட்டு பண்ணா கூட புரியாது போல இது. அண்ணா, நான் அவரை பார்க்க போறேன். அதுவும் இல்லாம இந்த வருஷம் நான் அவர் கூட தான் தீபாவளி செலிப்ரேட் பண்ண போறேன். பாரு, வீட்டுல அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா நீ? ஊருக்கு போற விஷயத்த என்கிட்ட மட்டும் மறைச்சிருக்கிறல்ல நீ, என்கிட்ட ஏன் சொல்லல? அதான் இப்ப சொல்லிட்டேனேண்ணா கிளம்புறதுன்னு. அப்புறம் என்ன? எல்லாரும் போயிட்டீங்கன்னா எனக்கு போர் அடிக்குமேம்மா. ஆல்ரெடி ராகுலுக்கும் காயத்ரிக்கும் தலை தீபாவளிங்கிறதுனால அவங்க அசோக் மாமா வீட்டுக்கும் மீனாத்த வீட்டுக்கும் போயிடுவாங்க. இங்க அப்ப யார் தான் இருப்பா சாமி கும்பிடும் போது? நீ இருந்து சாமி கும்பிட்டு 4 சரவெடியை வெடிச்சிட்டு ஊருக்கு கிளம்பி வந்துருண்ணே. நம்ம அங்க போய் என்ஜாய் பண்ணுவோம். அதை தாண்டி உன் அண்ணங்கிட்ட நானும் சொன்னேன். சொல்லிட்டியா? அண்ணே நான் போறத பத்தி எல்லாம் ஃபீல் பண்ண மாட்டான். நீ அங்க இருந்து போறல, அதை நினைச்சு தான் ஃபீல் பண்ணுவான். அப்படித்தானே? எல்லாமே தான்மா. ஓ அப்படி. தங்கச்சி கண்ணுன்னா பொண்டாட்டி இதயம், அப்படித்தானே?
நீ எங்க இருந்து தான் இப்படி எல்லாம் பேசுறியோ தெரியல. ஆனா பரவாயில்ல, என் தங்கச்சி பழையபடி இருக்கிறாள், எனக்கு அது போதும். சரி குட்டி சத்தா, சரிம்மா. அப்புறம் வீட்ல அப்பா அம்மா எல்லாம் ஒன்றும் சொல்லலையா நீ அங்கேயே ஸ்டே பண்ண போறேங்கிறதுக்கு? குட்டி சாத்தான்னு சொல்ல வந்தல்ல, சரி பரவாயில்ல இருக்கட்டும். அப்பா அம்மாலாம் நாங்க தங்கறத பத்தி ஒன்றும் சொல்லல. முன்னாடி நல்லா அங்க மனோஜ் இல்லாம இருந்தாரு, அப்ப நான் போய் அசால்ட்டா தங்கினேன். ஆனா இப்போ யாழ் அங்க இருக்கிறாரு, அதனாலதான் பெர்மிஷன் எல்லாம் வாங்க வேண்டியதா போச்சு. பர்மிஷன் கேட்டு இருக்கிறதெல்லாம் நல்லதுதான். சரி பார்த்து இருன்னு. அங்க நீயும் தீபாவளி முடிஞ்சுதான் இங்க வருவியா? ஆமா நீ சரி ஓகே, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு சனிக்கிழமை தானே, நான் நாளைக்கு வர முடியாது. நான் திங்கக்கிழமை தீபாவளி அன்னைக்கே வரேன் அங்கே, ஓகேவா? மார்னிங் இங்கே சாமி கும்பிட்டு நான் மட்டும் அங்கே வரேன். நம்ம எல்லாருமே அங்கேருந்து டியூஸ்டே கிளம்பிடலாம் காலையில், சரியா? சரிண்ணே, அப்படியே ராகுல் காயத்ரியும் கூட்டிட்டு வந்துரு. என்ன மதியத்துக்கு மேலேயே பொறுமையா கிளம்பு. ஏன்னா ராகுல் காயத்ரியும் அங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டு நல்லா கறி சோறெல்லாம் தின்னுபிட்டு நல்லா பட்டசெல்லாம் வெடிச்சிட்டு மதியத்துக்கு அங்கிருந்து ஜூட்டு விட்டுருவாங்க. அவங்களையும் அங்கிருந்து அப்படியே பிக்கப் பண்ணிக்கிட்டு நீ ஊருக்கு வந்துருண்ணே. சூப்பர் ஐடியாம்மா, அப்படியே பண்றேன். மணிமேகலை எப்பவுமே அருமையான ஆலோசனையெல்லாம் சொல்லுவா. என் தங்கச்சி பிரில்லியன்ட் ஆச்சு. அடாடே ஆரம்பிச்சிட்டாருப்பா, இதோட தங்கச்சி தங்கச்சின்னு வரு. கமலகாசா போயிட்டு வரேன்னா? கிளம்பு கிளம்பு. இதோட எப்ப புதன்கிழமை தானே வருவேன்? ஆமாம்மா, நான்லாம் ஊருக்கு போகிறதே இந்த மாதிரி தீபாவளி பொங்கல்னா மட்டும்தான். அதுலேயும் இவனுங்க கிட்ட லீவை கேட்டு அதை அப்ரூவ் ஆகிறதுக்குள்ளே போத நாய் தொலைஞ்சிது பாரு. நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு காலையில் இங்கேருந்து ஊருக்கு கிளம்புறேன். யாருக்காவது நடக்குமாடா இந்த மாதிரி கொடுமையெல்லாம்? சாவடிக்கிறானுங்கடா எல்லாம் சேர்ந்து. அதுக்குதான் மாமே நல்ல பெரிய இடத்துல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடணும். வீட்டோட மருமகனா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே ஓடி போய் உட்காந்துடணும். என்ன கமல், எதுக்கோ அடி போடுற மாதிரி தெரியுது. எவ்வளவு கரெக்டா சொல்றா பிறவு. அப்ப என்னமோ இருக்கு டெக்கர்ப்பா, என்னன்னு சொல்ல. அது வேற ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு என்கேஜ்மெண்ட்ல இவன் நந்தினின்னு ஒரு பொண்ணை பார்த்தான். அந்த பொண்ணு கமிட்டட்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணு ஞாபகமாவே சுத்திக்கிட்டு இருக்கான். ஐயோ, என்ன கமல், உண்மையா நந்தினி பின்னாடியா சுத்துற நீ? அதெல்லாம் வீடு, நீ என்ன நந்தினி தெரிஞ்ச மாதிரி பேசுற? அதுவும் இல்லாம நீ தானே அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த. எங்களெல்லாம் கூட லோகு சார் இன்வைட் பண்ணாரு. உன்னை யார் இன்வைட் பண்ணா? யாரும் இன்வைட் பண்ணாங்களா? என்னை இன்வைட் பண்ணதே நந்தினி தான். அப்புறம் தீபக்கும் விக்கியும் இருக்காங்களே, அவங்க 2 பேரும் அவங்களோட ஃப்ரெண்டுங்கிற முறையில் மணிமேகலை அவங்கள இன்வைட் பண்ணதுனால அவனுங்க வந்தானுங்க. நான் நந்தினி இன்வைட் பண்ணதுனால அங்கே வந்தேன். ஓஹோ, ஸோ பேசிக்கலி யூ கைஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸா? எஸ் எஸ். பரவாயில்லையே, அப்ப எல்லாம் எனக்கு சாதகமா தான் நடக்குது. சௌமியா, நந்தினியோட நம்பர் கொடு. கமலியா, அதெல்லாம் வேணாண்டா, சும்மா இருடா. கருப்பா, இப்ப என்னத்துக்கடா சும்மா இருன்னு சொல்லி இருக்கிற? நீ கிளம்பண்டா ஊருக்கு. எதுக்குடா இங்க நின்று எங்க வாயா பார்த்துன்னு இருக்கிற? மச்சான், நான் உன் நல்லதுக்காக தான்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. ஊருக்கு கூட போகாம இங்க நின்று பேசுறேன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ. அந்த பொண்ணெல்லாம் ஹை மெயின்டெனன்ஸ்டா. நீ வாங்குற சம்பளத்துக்குலாம் அந்த பொண்ணை பார்த்துக்க முடியாது. அப்புறம் அந்த பொண்ணு கமிட்டட் வேறடா. பார்த்தல அவன் ஆள் எப்படி இருக்கிறான்னு. ஆள் என்னத்தை சாப்பிட்டு வளர்ந்துருப்பான்னு தெரியல, அநியாயத்துக்கு வளர்ந்துருக்கிறான். அவங்கிட்ட எல்லாம் உன்னால போட்டி போட முடியாது மச்சான், விட்டுரு. மச்சான், நீ என் நல்லதுக்கு தான் சொல்றேன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குதுடா. மூளை வேணாங்குது, மனசு வேணுங்குதுடா. என்ன பண்றது? அதுவும் இல்லாம அவ ஆளு எப்படி இருந்தா எனக்கு என்னடா? நான் என்ன அவனையா கவுக்க போறேன்? அவளை தானே, நான் பாத்துக்கிறேன்டா, விடு. அநியாயத்துக்கு மனங்கிட்ட பேச்சா இருக்கேடா இது. விடு பாத்துக்கலாம். அப்புறம் என்ன சௌமியா, சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கான்டாக்ட் நம்பர் குடுப்பியா மாட்டியா? இங்க பாரு கமல், கருப்பா சொன்னதை தான் நானும் சொல்றேன். நந்தினி கிட்ட ட்ரை பண்ணாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாம நந்தினி சந்தோஷம் பயங்கரமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நான் சந்தோஷ்க்கு ஒரு பக்கம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது வேற விஷயம். ஆனா நந்தினியை நீ ட்ரை பண்ணாத, அதுதான் நான் சொல்லுவேன். அதான் உனக்கு நல்லது. பாடுறா, இவள எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காடா இவ. சந்தோஷாப்பா இருந்தாலும் பேரு ஆள் இல்லடா கருப்பா, பையன் அவன், நம்ம வயசுதான் அவனுக்கும். என்னமோ ஒண்ணு, ஆனா நடுவுல என்னமோ சொன்னியே, நீ அவனை ட்ரை பண்றதா? என்ன சௌமியா, என்ன மனக்கிட்ட பொறுப்பு பொழிச்சுக்கிட்டு இருக்க? வேற வழி, காலேஜ்ல இருந்து அவனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவன் என்ன கண்டுக்காம நந்தினி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப 2 பேருமே லவ் பண்ணிக்கிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. என் வாழ்க்கை அப்படி போய்கிட்டு இருக்கமான கிட்ட தரமா, நான் என்ன பண்றது? என்னது காலேஜ் விட்டா என்ன நீ லவ் பண்றியா அவனை? ஐயோ டே கமலே, எனக்கு தலையெல்லாம் சுத்துதுடா. எனக்கு இப்போ அப்படித்தான்டா தலை சுத்துது, கடவுளே. ஆனா எனக்கு இப்போ எல்லாத்த விட எனக்கு இப்போ நந்தினி வேணும்டா. அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணியே ஆகணும். இங்கே பாரு சௌமியா, நீ சந்தோஷம் ட்ரை பண்ணி என்ன வேணாலும் பண்ணி, எனக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. எனக்கு அந்த பொண்ணு வேணும், அவ்வளோதான். அதுக்கு நீ அவளோட நம்பர் கொடு, நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை பேசி நான் கரெக்ட் பண்ணிடுறேன். என்னடா ஏதோ பொம்மை வேணுங்கிற மாதிரி கேட்குற? அது பொண்ணுடா. ஆமா கமல், இது ஒன்றும் விளையாட்டு இல்லை. அதுவும் இல்லாமல் நந்தினியோட நம்பரையும் என்னால உனக்கு தர முடியாது, அவ பெர்மிஷன் இல்லாம. அப்போ பர்மிஷன் வாங்கி நம்பர் கொடு. என்ன கமல், நீ உண்மையிலே சீரியஸா தான் கேட்டுட்டு இருக்கியா? இதுல எல்லாம் யாருன்னா விளையாடுவாங்களா என்ன? சௌமியா, நான் அந்த பொண்ணு பெரிய எடுத்த பொண்ணு அதையெல்லாம் பார்க்கல. எனக்கு உண்மையிலே அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு சௌமியா. அவ ரொம்ப அழகா இருக்கா ஒண்ணு. இன்னொன்று அவ கேரக்டர் என்ன மாதிரி கேரக்டர் தெரியுமா? நான்லாம் யாருன்னே தெரியாது அவளுக்கு. ஆனா நான் ஜஸ்ட் சொன்னேன், எங்க நீங்க ரொம்ப அழகா
அழகா இருக்கீங்கன்னு சிரிச்சுக்கிட்டே ஒரு தேங்க்ஸ் சொன்னா பாரு, எனக்கு அப்படியே என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு உண்மையில அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கா அந்த பொண்ணு. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு எப்படியாவது அந்த பொண்ணு, எனக்கு அந்த பொண்ணு வேணும், அவ்வளவுதான். ஏண்டா ஒரு பொண்ணு சிரிச்சுக்கிட்டே தேங்க்ஸ் சொன்னதுக்காக கூட அந்த பொண்ணு வேணுங்கிற? உன்னையெல்லாம் காரி துப்பி போடா பொறிக்கின்னு சொல்லியிருக்கணும். அந்த பொண்ணு தப்பு பண்ணிருச்சு. டே கருவண்டே, ஒழுங்கா கிளம்பிடு, இல்லைன்னா கொன்னுடுவேன். சரி சரி, டென்ஷன் ஆகாத. நீ எவ்வளவு தூரத்துக்கு போறன்னு பார்த்தேன். அப்புறம் சௌமியா, அவனுக்கு நம்பர் கொடுக்க போறியா இல்லை எப்படி? வாய்ப்பே இல்லடா கருப்பா. இங்க பாரு கமல், தப்பா எடுத்துக்காத. அவ பெர்மிஷன் வாங்கிட்டு நான் வேணா அவன் நம்பர் உனக்கு தரேன். அதுக்கு முன்னாடி வரையும் என்கிட்ட எதுவும் கேட்காத, சரியா? அதுவும் இல்லாம அவ லோகு சாரோட மச்சினிச்சி வேற. நீ ஏதாவது பண்ண போய் அது உன் வேலைக்கு எதனா பிரச்சனையா இருப்போது. அதனாலதான் ரிஸ்கின்னு சொன்னேன், பாத்துக்க. ஐயோ இது வேறயா? ஐயோ மச்சான், அந்த ஆளு மச்சினிச்சிலாம் வேணாண்டா உனக்கு. தெரியும்ல அந்த ஆளு எப்படின்னு. ஓ இது வேறயா? அந்த மண்டசோடோட மச்சி நிச்சு தானே அவ? சூப்பரு. அப்ப கண்டிப்பா நான் அந்த பொண்ணை கவுத்தி தீருவேன்டா. டே கமலா, நீ பண்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கடா இருக்கு. நான் பாத்துக்கிறேன்ட்டுல்ல, போன்னு எத்தனை தடவைடா சொல்றது? கிளம்பி போயேன்டா, ட்ரெயினை பிடிக்க வேணா? ட்ரெயின் இல்லடா மாமே, பஸ். ஏதோ ஒண்ணு, கிளம்பு. பார்த்து போ, என்ன ஃபோன் பண்ணி ஊருக்கு போயிட்டு. சரி சரி, விட்டா கழுத்து பிடிச்சி துரத்திடுவ போல இருக்குது. சரி மச்சான், போயிட்டு வரேன். புதன்கிழமை பாப்போம். பாய் மாமே. பாய்டா. பாய் சௌமியா. சௌமியா, நீ எப்படியாவது நந்தினி கிட்ட என்னை பத்தி பேசி அவ நம்பர் எனக்கு கொடு, சரியா? அவ பெர்மிஷன் ரெடி கொடு, நான் வெயிட் பண்றேன். சரி கமல். ஃபைனலி ஒரு பொண்ணு மேல லவ் வந்திருக்கு எனக்கு. பாப்போம் இந்த லவ் எனக்கு எப்படி சக்சஸ் ஆகுதா இல்லையான்னு. என்ன சொல்ற? லவ்வா? ஆமா, பின்ன வேற எதுக்காக நான் நம்பர் கேட்டேன்னு நினைச்சேன். அந்த பொண்ணை வெறும் சைட்டு மட்டும் அடிக்கிற மாதிரி இருந்தா சைட் அடிச்சுட்டு நான் பாட்டுன்னு மறந்து போயிட்டே இருந்திருப்பேன். அந்த பொண்ணோட கேரக்டர் என் மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சு. அதனால தான் அந்த பொண்ணு மேலே ஒரு லவ் வந்திருக்கு. அந்த லவ்வை எப்படியாவது டெவலப் பண்ணி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணணும். இப்போதைக்கு என் வேலை அதுதான். எனிவே ஆல் தி பெஸ்ட். சரி சௌமியா, நான் கேபின் போகிறேன், வந்துரு. ஓகே. இந்த நந்தினிக்கு எவ்வளோ டிமாண்ட்பா. கடவுளே, இந்த கமல் அவளை சின்சியராக லவ் பண்ணுறான் போல இருக்கே. எப்படியாவது கமலுக்கோ நந்தினிக்கோ கனெக்ஷனை கொடுத்து சந்தோஷ் கிட்ட இருந்து நந்தினியை பிரிச்சிடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் சந்தோஷ் எனக்கு தான். எப்படியாவது எனக்கு கடவுள் அப்பப்போ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ரொம்ப நன்றி கடவுளே. என்னங்கடி, நீங்க 2 பேரும் மட்டும் தான் வந்திருக்கிறீங்க? நந்தினியும் மணியும் வர, நாங்களே எங்க 2 பேரையும் காணோம்? அக்கா, அவளுங்க 2 பேரும் நேரம் அங்கே போயிட்டாங்க. அப்பா வீட்டுக்கு நேரம் அங்கே போயிட்டாளுங்களா? சரி விடு, நான் அப்புறமா போய் பார்த்துக்கிறேன் ரெண்டுத்தையும். சரிடி, நாம போயிடுவோமா? போய் பட்டாசு வாங்கிட்டு வந்துருவோம் துளசி பெரியம்மா வீட்டில இருந்து. சரிங்கக்கா, வாங்க போகலாம். அக்கா, இங்கே எடுத்துகிட்டு வந்து தந்துருவாங்கன்னு நினச்சேன். நாம தான் அங்கே போய் வாங்கிக்கணுமா? ஆமாம்மா, நாமளே தான் போய் வாங்கிக்கணும். அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டுக்குலாம் எடுத்துகிட்டு வந்து தரவும் மாட்டாங்க. அது கஷ்டமாகவும் இருக்கும்ல. நிறைய பேர் பண்ணி போட்டிருக்காங்க. ஒருத்தவங்க வீட்டுக்குமா அவங்க போக முடியும்? அதுவும் சரிதான்க்கா, நாமளே போய் வாங்கிப்போம். ஆன்லைனில் ஆர்டர் போடுற பொருளையே ஒழுங்காக வீடு வந்து சேர மாட்டேங்குது. இந்த டெலிவரி பர்சனு நம்மளை திருவா அலைய விட்டுட்டு தான் அந்த பொருளையே தரான். அப்படி இருக்கும்போது பாவம் இவங்க உள்ளூர்லயே வண்டி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாம தானே உதவி பண்ணணும். வாங்க, நாமளே போய் பொருள் எடுத்துப்போம். நல்ல விளக்கம் சொல்றடி பிரியா நீ. சரி வாங்கிட்டு போவோம், பேசிக்கிட்டே போவோம். வாங்க, அனுபவம் பேசுறதுக்கா, வேற ஒண்ணும் இல்லை. வாங்க போவோம். அது சரி, பாரு பசங்க வந்துருச்சு பாரு, சீக்கிரமா வா. அது வந்துட்டு இருங்க. பா, நீ சும்மானே இருக்க மாட்டேல்லப்பா. நாங்கள் 2 பேரும் தானே வந்திருக்கிறோம். என்னமோ அயல் நாட்டு அதிபதியா வந்த மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. வீட்டையே பரபரப்பா ஆக்குறியப்பா. ஏமா, இந்த அயல் நாட்டு அதிபதியை பத்தியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு என் வீட்டுக்கு என் பொண்ணும் என் மருமகளும் வந்துருக்குதுங்க. அப்போ வீடே பரபரப்பா தானே இருக்கணும். அப்போ தானே வீட்டுக்கு மரியாதை. இவர் ஒருத்தர் எதையாவது உளறிட்டு இருக்க வேண்டியது. எப்படி என்னம்மா, நீங்க 2 பேரும் மட்டும் தான் வந்திருக்கீங்க? அர்ச்சனாவும் பிரியாவும் எங்க? அவங்க 2 பேரும் நேரம் புஷ்பாக்கா வீட்டுக்கு போயிட்டாங்கம்மா. ஓ, வந்த விஷயத்த முதல்ல முடிச்சுட்டு தான் இங்க வருவாளுங்களா? சரி, பொறுமையா வந்துட்டு போட்டோம். சரி, நீங்க ஏன்டா 2 பேரும் இங்க நிக்கிறீங்க? ரூம்ல போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கோங்க. மணி, உன் துணி மணி எல்லாம் நந்தினி ரூம்லயே அடுக்கி வச்சிருன்னு. சரிங்க. என் லட்டு எவ்வளவு அழகா இருக்குது பாரு. அன்னைக்கு நான் சொன்னதுல இருந்து தினம் அழகா பூ வச்சு நகையை போட்டுக்கிட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் உடுத்திக்கிட்டு இருக்கியாமே. ஷில்பா கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. இப்படியே இருடா கண்ணு லட்சணமா. சரிங்க. ஐயோ, இது ஒண்ணு நடிக்குது. அம்மா, டிஃபன் என்னம்மா பண்ணிருக்கிற? 11 மணிக்கு வந்துட்டு டிஃபனை கேக்குறீங்க? ஏண்டி, அங்க ஊர்ல ஏதோ சாப்பிட்டு வரலையா நீங்க? அதெல்லாம் சாப்பிட்டோம். நான் 10 இட்லி சாப்பிட்டேனே. இதோ இவ கூட 5 இட்லி சாப்பிட்டா. ஆனா ஊர்ல டிராவல் பண்ணி வந்ததுல பசிக்குது. அதுவும் இல்லாம அர்ச்சனாக்காக்கு வேற காரே ஓட்டு தெரியல. அங்கங்க பல்ல மெட்டெல்லாம் போட்டு போட்டு கூட்டிட்டு வந்தது. அதுலயே பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அச்சோ, சரிடா கண்ணியா, நீ எதை கவலைப்படாத. நான் போய் எதனா வாங்கினேன். டிஃபன் சாப்பிடுங்க 2 பேரும். இவளுங்க ஒரு வார்த்தை போன்ல என்கிட்ட சொல்லி இருந்தா கூட வீட்டுல கடை டிஃபன் எதனா ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பேன். இவளுங்க இருக்கிறாளுங்களே. சரி, இப்ப நான் செய்யறதுக்கு லேட் ஆயிடும். ஏங்க, நீங்க சொன்ன மாதிரி டிஃபன் கடையில போயிட்டு வாங்கிட்டு வந்துருங்க. அந்த குமார் கடையில இட்லி பூரி அதுக்கப்புறம் பொங்கல் எல்லாம் இருக்குதான்னு கேட்டு வாங்கிட்டு வந்துருங்க. இந்நேரத்துக்கு கிடைக்குமான்னு கூட தெரியல. இருந்தாலும் போய் கேட்டு பாருங்க. அதெல்லாம் கடிக்கண்டி. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். வேற எதனா வேணுமா? இட்லி பொங்கல் பூரியை தாண்டி வேற எதனா வேணுமா? எனக்கு பரோட்டாவும் சால்னாவும் வேணும் மாமா. டேய், அது சாயங்காலம் தான்டா கிடைக்கும். இப்போதைக்கு
இன்னைக்கு கிடைக்காது, அந்த சாயங்காலமா வாங்கி தரேன். என்ன அது இது தவிர வேற எதனா வேணுமான்னு கேளு. அதுவும் சரிதான், இப்போ பரோட்டா கிடைக்காது. சரிங்க மாமா, ஊத்தப்பருந்தா வாங்கிட்டு வாங்க. அப்புறம் அதில் இட்லி பொடியெல்லாம் மேலே நல்லா தூவி தர சொல்லுங்க. வெங்காயத்தெல்லாம் நல்லா போட சொல்லுங்க மாமா. கம்மியாக போட்டாங்கன்னா வாங்காதீங்க சரியா. நல்லா எண்ணெயை ஊட்டி அப்புறம் வெங்காயத்தெல்லாம் நல்லா ஒதுக்கி போட சொல்லுங்க, அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும். சரிடா, அதெல்லாம் நான் பக்கத்துலேயே இருந்து பார்த்து பக்குவமா வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. அப்பா நானும் இங்கே தான்ப்பா இருக்கேன், இன்னும் எதனா கேளுங்க. வாங்கிட்டு சேர்த்து தானே கேட்டா, அவ முந்திக்கினா. சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இட்லி பொங்கல் பூரியை தாண்டி வேற என்ன வேணும்? எனக்கு வேற எதுவும் வேணாப்பா, இதுவே போதும். ஆனால் 3 இட்லியும் வாங்கிட்டு வந்துடாதீங்க. எனக்கு பூரி 2 போதும், இட்லியில் ஒரு 2 போதும். பொங்கல் இவளுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வருவீங்களா? அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நான் தரமாட்டேன். ஐயோ கடவுளே, அப்பா எனக்கு பொங்கல் எல்லாம் வேணாம், 2 பூரி 2 இட்லி போதும்பா. சரிடாம்மா, சரி நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கடியம்மா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தாண்டி அந்த மனுஷன் இவ்வளவு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்காரு இந்த வீட்டுல. வாங்க. சரிம்மா, நாம இவ்வளோ நேரமா பேசிக்கிட்டு இருக்கோம், அண்ணன் ஆளையே காணுமே. அண்ணன் எங்க? உன் அண்ணன் குளிக்கிறேன்னு பாத்ரூம்குள்ள போனாமா, 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் வெளியே வர காணோம். அவ்வளோ நேரமா அண்ணன் குளிக்குது? ஆமாம்மா, தினைக்கும் இதே மாதிரி தான் பண்ணுவான். அதுவும் இல்லாமல் தலைக்கு குளிக்கணும்னு வெய்ய எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துப்பான். அவ்வளோ நேரம் பொறுமையாக குளிச்சுட்டு தான் வெளியே வருவான். அதுக்கப்புறம் அவன் தலையை காய வைக்கிறதுக்கு அவன் பண்ணுவான் பாரு, நிறைய சேட்டை பண்ணுறான் உன் அண்ணன். அண்ணன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் நான் இங்கே வீட்டில் அவர் கூடவே இல்லைல்ல, அதனால எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் இனிமேல் தெரிஞ்சுப்பேன். இங்கே தானே இருக்க போகிறேன் ஒரு 2-3 நாள். அதுவும் சரிதாண்டி. சரி வாடி மணி, ரூம்குள்ளே போயிட்டு எல்லா திங்ஸும் அடுக்கி வச்சிடலாம். ஆமாம், நாங்கள் போய் எடுத்து வச்சுட்டு வந்துடுறோம் எல்லாத்தையும். போங்கம்மா. அவரு தெரிஞ்சு சொன்னாரு தெரியாமல் சொன்னாரு, பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறதே ஒரு பொக்கிஷம் தான். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இதுங்க 2 வந்ததுக்கு அப்புறம் மனசெல்லாம். ச்சே, இதனால தான் ஷில்பா எல்லா பசங்களையும் வீட்லேயே வச்சுக்கிறா போல இருக்குது. அவளுக்கு எல்லாரும் அங்கேயே இருக்கணும், அங்கேயே சுற்றி சுற்றி வரணும்னு ஆசை போல இருக்குது. என்ன பெரியம்மா, வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன பட்டாசு கடையை வச்சிருக்குது எங்க போல? எனக்கே அப்படிதான் இருக்குது வீட்டை பாக்குறதுக்கு. ஊர்ல இருக்கிற பாதி பேர் பண்டு போட்டுக்கிறாங்கல்லம்மா, நாம தான் எல்லாருக்கும் பட்டாசெல்லாம் கொடுக்கறது. அதனாலதான் வீடு ஃபுல்லா பட்டாசா இருக்குது. பட்டாசு மட்டும் இல்ல, அதான் இந்த பக்கம் மளிகை பொருள் எல்லாம் இருக்குது. சரிதான் சரிதான். அப்புறம் பெரியம்மா, இந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் தருவீங்க தானே? எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புவோம்மா, கவலைப்படாத. ஸ்வீட் பாக்ஸ் 1/2 கிலோ ஸ்வீட் பாக்ஸ் வந்துடும் உங்களுக்கு. இந்த பட்டாசு பாக்ஸ் 1 வந்துடும், மளிகை சாமான் பொருள் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 1 கிராம் தங்க வாங்குறதுக்கான ரசீது கொடுத்துருவேன். அதை நீங்கள் கடையில் திரும்பி கொடுத்து வாங்கிக்கோங்க. என்ன சேடுகிறாரில்ல நம்ம ஊரில், அவர்கிட்டே வாங்கிக்கோங்க. 1 கிராமில் நீங்கள் என்ன பொருள் கேட்குறீங்களோ அவர் எடுத்து கொடுத்துருவாரு சரியா. இப்போ இருக்கிற ரேட்டுக்கு கிடையாது, நீங்கள் என்கிட்ட பண்டு கட்டும் போது என்ன ரேட்டு இருந்ததோ அந்த ரேட்டுக்கு தான் நகையை தருவார். நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்புறம் மட்டன் 1 கிலோ வாங்குறதுக்கான அமௌண்ட்டை மட்டும் உங்கள் கையில் கொடுத்துட்றேன். நீங்கள் பணத்தை வாங்கிக்கின்னு தீபாவளி அன்னைக்கு அந்த காசை வச்சு வாங்கிக்கோங்க சரியாம்மா. எப்பா இது போதுமே, இது போதுமே. வருஷம் தவறாமல் இனிமேல் நான் பண்டு கட்டிடுறேன் உங்ககிட்ட. தீபாவளி பண்டு, பொங்கலுக்கும் அதெல்லாம் பண்டு பிடிப்பீங்களா என்ன? பொங்கலுக்குலாம் யாரடி அம்மா பண்டு பிடிப்பாங்க? நாங்கள்லாம் தீபாவளிக்கு மட்டும் தான் பண்டு பிடிப்போம். நீங்கள் பொங்கலுக்கும் தாராளமாக பண்டு பிடிக்கலாம் பெரியம்மா. இந்த பொங்கலுக்கு மாதம் இவ்வளோ காசுன்னு பண்டு காசு வாங்கிடுங்க எல்லாருக்கிட்டையும். வாங்கிட்டு இந்த அரிசி, வெல்லம், நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்கான்னு எல்லாத்தையும் அந்த பண்டில் கொடுங்க. அது போக வேற எதனா நீங்களாக பார்த்து கொடுக்குறீங்கன்னா அதையும் கொடுத்துருங்க. ஆனால் கரும்பு மெயினாக இருக்கணும், பொங்கலுக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இதையெல்லாம் வரையும் ஒரு பொங்கல் பேக்கேஜாக போட்டு நீங்கள் பண்டு பிடிக்கலாம். ஐடியா தெரியாமல் இருக்கிறீங்க. ஆமாம் பெரியம்மா, பிரியா சொன்னது நல்ல ஐடியா தான். அதுவும் இல்லாமல் பொங்கல் பேக்கேஜில் நீங்கள் பானையை கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாரும் வருஷம் பொங்கல் பானையில் சமைப்பாங்கல்ல, அது மூலியமா எல்லார் வீட்டுக்கும் மண் சட்டி பொருளெல்லாம் போகும்ல. அது மூலியமா மண் சட்டி விற்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்கும்ல. அருமையான ஆலோசனை தான். சரிம்மா, முயற்சி பண்ணி பார்க்குறோம். பிரியாவோட அறிவு தான். சரிங்க பெரியம்மா, வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுறோம். ஏன்னா நாங்கள் எப்படியும் சாயங்காலமாக சென்னை கிளம்பிடணும். அதனால எங்களுக்கு மடமடன்னு எல்லாத்தையும் கொடுத்துருங்க. சரிம்மா உட்காருங்க. இந்த மளிகை சாமான் நல்லா கட்டப்பையில் மட்டும் போட்டு தரேன் சரியா. கொஞ்ச நேரம் உட்காருங்க. எடி மினிக்கே பெரியம்மா, உங்க மருமக பேரு ஜோதின்னு எல்லாம் கேள்விப்பட்டேன். நீங்க என்னத்துக்கு மினிக்கின்னு கூப்பிடுறீங்க? பேரெல்லாம் என்னமோ ஜோதி தான், ஆனா அது 24 மணி நேரமும் கண்ணாடி முன்னாடி நின்று மினிக்கின்னு இருக்கும். அதனாலதான் மினிக்கின்னு கூப்பிடுறோம். நான் மட்டும் இல்ல, ஊரே அப்படிதான் கூப்பிடாது. கிராமத்துலதான் நல்ல பட்ட பேரெல்லாம் அழகா வைப்பாங்க. இந்த மினிக்கிங்க பேர் கூட நல்லா தான் இருக்கு. அதேதான்மா, நானாவது பரவாயில்ல, என் மருமகளை மினிக்கின்னு தான் பேர் வச்சேன். ஆனா இந்த ரோசம் மருகுதே, அதோட மருமகளுக்கு என்ன திரும்ப பேர் வச்சிருக்குது? எது ஜூலிகா? அந்த பொண்ணுக்கே தான். என்ன பேர் வச்சிருக்கிறாங்க பெரியம்மா? கோணசிரிக்கின்னு வச்சிருக்குது பேர். அது ஐயோ, இந்த ரோஸ் ஆண்டி இருக்குதே, கோணசிரிக்கின்னு இல்லாம பேர் வைப்பாங்க. நீ வேறடி, அவளை என்னென்ன பேச்சு பேசுவாங்க தெரியுமா? அவங்க வாயில வரதெல்லாம் சொல்லி கூப்பிடுவாங்கடி. ஆனா அதிகமா சொன்னது கோணசிரிக்கி தான். என்ன பேரோ இதெல்லாம். சிரிக்காத அர்ச்சனா, அதையே நீ சிரிச்சுட்டு தானக்கா சொல்ற. இந்த மாதிரி பேரை கேட்டாலும் சிரிப்பு தானக்கா வரும். நம்ம மெட்ராஸுக்காரங்களா பண்டு பொருளெல்லாம் தூக்கிட்டு போற மாதிரி தெரியுதே. ஆமா ஆண்டி, இதுக்கு தானே மாசம் காசை கட்டிக்கிட்டு இருந்தோம். அதான் இப்ப வந்து பொருளை வாங்கிட்டு போறோம். அதுவும் சரிதான். ஏமா, உங்களுக்கு எல்லாம் பண்டு போடுறதுக்கு சென்னையில ஆளே கிடையாதா என்ன? அதை விட்டு திருவள்ளூருக்கு வந்துருக்கீங்க. அது வந்து கிராமத்துல
தெரிஞ்சவங்க கிட்ட போட்டு வச்சா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு ஆண்டி, அதனாலதான். அதுவும் சரிதான், அங்கங்க பண்டு போடுற பணம் ஏலம் பணம்னு எல்லாத்தையும் தூக்கின்னு ஓடிடுறாங்க. இந்த காலத்துல யாரையும் நம்ப முடிய மாட்டேங்குது. சரி அது சரி, பட்டாசு டப்பாலாம் நல்லா பழமா இருக்குதே, அந்த பையக்குள்ள என்ன பொருள் எல்லாம் இருக்குதே? அதுவாம்மா மளிகை பொருள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக 1000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் கொடுத்தாங்களா? ஏதோ தங்க நாணயெல்லாம் கொடுக்குறேன்னாங்களே, அது என்னாச்சு? 1 கிராமில் ஏதோ தங்கம் தரேன்னாங்களே. தங்கம் வாங்குறதுக்கு ரசீது கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு சேடு கடையில் கொடுத்தா 1 கிராமில் எந்த பொருளை வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா எல்லாரும் சேடு கடைக்கு தான் போலான்னு இருக்கோம். அதுவும் சரிதான். சரி, அதுக்கு நீ பேசினு கிடக்குறீங்க, புறப்படுங்க. போயிட்டு வரோம்மா. அர்ச்சனாக்கு அங்கே பார்த்தீங்களா, அந்த கையில் துப்பாக்கி வச்சிருக்கிறாங்க. என்ன சரசுப்பட்டியை நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க போல இருக்குது. தீபாவளியா? ரோல் பட்டாசு ஒரு கையில், துப்பாக்கி ஒரு கையில். நாங்களும் தீபாவளியை கொண்டாடணும்ல, இந்த பெரிய பெரிய வெடியெல்லாம் எங்களால் வெடிக்க முடியாது. அதனால தான் துப்பாக்கி ஒரு கையிலையும் ரோல் டப்பாசை ஒரு கையிலையும் வாங்கி வச்சிருக்கிறேன். போகிற வழியெல்லாம் வெடிச்சுக்கினே போவேன். சூப்பர் பாட்டி நீங்க. அப்புறம் ரோசாண்டி, நீங்க எப்படி தீபாவளி எல்லாம் கொண்டாடுவீங்களா இல்ல எப்படி? கொண்டாடாம பின்ன. இந்த ரோசம்மா தீபாவளி கொண்டாடுறான்னா அது ஊரே பார்க்கும். நானும் என் புருஷனும் பட்டாசு வெடிப்போம் பாரு, சும்மா கையிலேயே பூச்சி எல்லாம் ரூட்டாண்டி தூக்கி அடிப்போம். எல்லாம் அலறி வச்சுன்னு வந்து என்கிட்ட சண்டைக்கு வராங்க. ஐயோ, எல்லாரும் வீட்டுல அடிப்பீங்களா? ஏன் பண்ண, ரோட்ல போறவன் வரவன்னு ஒருத்த விடாம எல்லாரும் கையிலேயே வெடிய போடுவேன் நானு. இந்த மிளகா பட்டாசெல்லாம் சும்மா கையிலேயே வச்சுன்னு சுத்துவேன். போற போக்குல எல்லாம் ஒரு ரூட்ல போட்டு போயினே இருப்பேன். யாராவது பிஸ்தா ஆண்டி நீங்க சண்டைக்கெல்லாம் வர மாட்டாங்களா உங்ககிட்ட? அதெல்லாம் வருவாங்க தான், நான் எல்லாரையும் அடிச்சு துரத்துவேன். மறுபடியும் போய் பட்டாசு கொளுத்தி அவங்க வீட்டாண்ட தான் போடுவேன். உன்னுகிட்ட நான் எல்லாரும் வீட்டாண்ட முன்னாடி தான் போய் பட்டாசியை வெடிப்பேன். என் வீட்டாண்ட வச்சேன்னு தேவையில்லாத குப்பியெல்லாம் என் வீட்டாண்டியே ஊந்துடும். அதையெல்லாம் யாரு பெருக்கிறது மறுநாள்? அதனால தான் பக்கத்து வீடு எதிர் வீடுன்னு எல்லாரும் வீட்டாண்டியே தான் போய் நான் பட்டாசியை வெடிப்பேன். கடவுளே, சின்ன பசங்க பண்ற வேலையெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆண்டி. எனக்குள்ளேயும் சின்ன பிள்ளை இருக்குதுல்ல, அது அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போவோம். அப்பதான் இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சரி விடுங்க, உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது. தீபாவளி அன்னைக்கு இந்த ஊர் பக்கம் வந்து பாருங்க, ரணகலமா இருக்கும் இந்த ஊரே. அதுவும் சரிதான். ஆனா நாங்களாம் சென்னையில எங்க குடும்பத்தோட பட்டாசு வெடிக்க போறோம். நாங்க எங்க இருந்து இங்க வர போறோம். நீங்க வரலன்னா என்ன, என் ஃப்ரெண்டு ராகுல் வருவான். நாங்க பட்டாசு எப்படி வெடிக்கிறோம்னு வீடியோ பிடிச்சி உங்களுக்கு அனுப்ப சொல்றோம். அதானே ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணா ஊருக்கு வரேன்னு. ராகுலா மெசேஜ் பண்ணா? ஆமா, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சு விட்டான். நாங்களாம் ஒரு குரூப் வச்சிருக்கிறோம்ல, அந்த குரூப்ல தான் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டான். தீபாவளிக்கு அங்க வருவேன், பட்டாசெல்லாம் நம்ம வெடிக்கலான்னு. சிரிப்பு தான் அப்படியே எல்லாருக்கும். எங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பார்த்தாலே சிரிப்பு வருதுல்ல உங்களுக்கு? வராதா பின்ன. சரி விடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வீடியோவை மறக்காம அனுப்பிச்சு விட்டுருங்க. ஆகட்டும், அதெல்லாம் பட்டுன்னு வந்துடும். கவி பாப்பா, இங்க பாத்தியா 2 பட்டாசு பாக்ஸ், ஒன்னு அண்ணனுக்கு இன்னொன்னு உனக்கு. ஆனா உனக்கு இருக்கிற பட்டாசு பாக்ஸ்ல இருக்கிற பெரிய பெரிய வெடி எல்லாம் அண்ணன் எடுத்துப்பேன். நீ கம்பி மத்தாப்ப மட்டும் கொளுத்து, சரியா? எனக்கு பாம் வேணும், நான் பாம் வைப்பேன். படபட பட்டாசு வைப்பேன். படபட பட்டாசா? அது என்னதுரி? அதம்மா அந்த ரச வெடி படபட படபடன்னு வெடிக்குமே, அதத்தான் சொல்றா. ரச வெடியா? டேய், அது சர வெடிடா. என்னமோ ஒண்ணு வாயில என்ன வருதோ அதுதானே சொல்ல முடியும். இங்க பாரு கவி பாப்பா, படபட பட்டாசெல்லாம் அண்ணன் வச்சுக்கிறேன். நீ குட்டி குட்டி பட்டாசெல்லாம் இருக்கும்ல, அது அந்த பாம்பு பட்டாசு, அதுக்கப்புறம் ரோல் பட்டாசு, அந்த மாதிரி எல்லாம் எடுத்து வெடி. அங்க பாரா எவ்வளோ இருக்குதியா. அப்புறம் அண்ணன் ஜாட்டி கொளுத்துவல்ல, அப்ப ஜாட்டி எல்லாம் உன் கையில கொடுக்குறேன்னா அதெல்லாம் வச்சுக்கோ. மத்ததுல எல்லாம் வந்துடாத நீ. சரிண்ணா. அவ்வளவுதான்டா, உன் புள்ள உன் பொண்ணை ஏமாத்திட்டான். என் புள்ள என்ன மாதிரியா இருக்கிறான்ல? ஆமாம்மா, இந்த வயசுலயே ஏமாத்துக்காரனா இருக்கிறான் பாரு. அப்பா என்னப்பா? எப்பா, எப்பவுமே நாங்க எவ்வளவு கேட்டாலும் 2 பாக்ஸ் எல்லாம் வாங்கி தர மாட்டீங்க. இந்த தடவை என்னப்பா 2 பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க? அதானே நானே உன்னை கேட்கணும்னு இருந்து பிரதி. நான் தான் பண்டு பட்டாசு வாங்கிட்டு வந்தேன்ல, நீ எதுக்கு இன்னொரு பாக்ஸ் வாங்கின? தேவையில்லாத செலவு தானே. செலவையெல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷமா இருக்க முடியல. நம்ம புள்ளிங்க மூஞ்சதுல தான் இப்படி ஒரு சந்தோஷத்தை நம்ம பார்க்க முடியுமா? எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுங்க பாரு அந்த 2 பாக்ஸையும் பார்த்துக்கிட்டே. டே கதிரி, எங்க பாருடா, அப்பா இந்த தடவை ஏன் தெரியுமா 2 பாக்ஸ் வாங்கினா? நம்ம ஜாலியா வெடிக்கலாம், சரியா? நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் நிறைய குப்பை விடணும், அந்த அளவுக்கு நிறைய பட்டாசு வெடிப்போம், சரியாப்பா? சூப்பர்ப்பா. தெருவில் இருக்கிற எல்லா குப்பையும் எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டு முன்னாடியே நான் போடுறேன்ப்பா. நம்ம வீட்டுல தான் பெருசா பட்டாசு வெடிச்சோன்னு எல்லாரும் பேசணும். டேய், நான் என்ன சொல்றேன், நீ என்னடா சொல்ற? கடவுளே, இங்க பாரு கதிரியா, அப்பா சொன்னது அப்படியே மண்டில இருந்து அழிச்சிரு. நீ உன் பட்டாசையே வெடிக்க பாரு. டாடி, என்னடா தங்கம்? பட்டாசு கொளுத்துறதுக்கு குச்சி வேணும்ல, அது இதுல இல்லையே. குச்சி எப்ப வாங்கிட்டு வந்து தருவீங்க? பட்டாசு கொளுத்துற குச்சியா? எதடி சொல்ற? டே கதிரி, அவ என்னடா சொல்றா? ஊதுவத்தி குச்சிய சொல்றாமா அவ. ஓ அதுவா? அதுவும் பாக்ஸுக்குள்ள தான் இருக்குது. நீங்க நல்லா பாருங்க. முதல்ல பட்டாசுல எடுத்து கீழே வச்சு பாருங்க. பட்டாசெல்லாம் இப்ப பிரிச்சு வச்சுப்போம். ஏய், பிரிக்கிறதெல்லாம் நான் வந்து பண்றேன், நீங்க சும்மா வேடிக்கை பாருங்க, அது போதும். சரி. சின்ன வயசுல நம்மளும் இப்படி தான் உட்காந்து பட்டாசை பார்த்துக்கிட்டு இருப்போம்ல. தீபாவளி வர வரைக்கும் அந்த பட்டாசை எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்போம். எப்படா தீபாவளி பொழுது விடியும்னு இருந்து வேலையா போய் சரத்தை எடுத்து வெடிப்போம். அந்த காலம்லாம் செம்மையா இருந்துச்சுல்லடி. ஆமாண்டா, காலையில தலைக்கு குளிச்சு வாசல்ல கோலம் போட்டு அந்த கோலத்து மேலேயே சரவெடியை வச்சு வெடிப்பனாலாம். அந்த காலம்லாம் திரும்பி வராதான்னு இருக்கு. கடைசியில நாமளும் அந்த காலம்னு பேச ஆரம்பிச்சிட்டோம்ல. இதுதான் வாழ்க்கை.
ஐஷு இந்த 2 பாக்ஸ் பட்டாசு இருக்குதுல்ல இத ஒரு பாக்ஸ் தீபாவளி அன்னைக்கு வெடிக்கலாம், இன்னொரு பாக்ஸ் தீபாவளிக்கு மறுநாள் வெடிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அன்னைக்கு ஸ்கூல் லீவு தானே, டியூஸ்டே ஸ்கூல் லீவு தானே, விட்டுருக்காங்களே கவர்மெண்ட்ல லீவு. ஆமா அஸ்வின் அண்ணா, டியூஸ்டே ஸ்கூல் லீவு தான், நம்ம டியூஸ்டேவும் வெடிப்போம். பாருங்களேங்க பசங்க பேசுறத, இதுக்கு தான் 2 பாக்ஸ் எல்லாம் வாங்க கூடாதுங்கிறது. ஏங்க நான் தான் பண்டு பட்டாசு வாங்கிட்டு வந்தல, நீங்க எதுக்கு இன்னொரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தீங்க? பசங்க சொன்ன மாதிரி தான் அர்ச்சனா, டியூஸ்டே பசங்களுக்கு லீவ் இல்ல. நம்ம படிக்கும் போதெல்லாம் அப்படி எல்லாம் பண்ணல. தீபாவளினா தீபாவளிக்கு மட்டும்தான் லீவு, அதுக்கு முன்னியும் லீவ் இருக்காது பின்னியும் லீவ் இருக்காது. ஆனா இந்த காலத்து பசங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குது இல்ல. அப்போ செவ்வாய்க்கிழமை சும்மா தானே இருக்கும் உங்க வீட்டுல, அதனாலதான் சரி இன்னொரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தா பசங்க வச்சு வெடிக்கொள்ள பட்டாசு, அதுக்காக தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். லவ் யூ டாடி, நீங்க ரொம்ப சூப்பர் எப்பவுமே. தேங்க்ஸ் அஸ்வினியா. என்ன ஐஷுமா நீ மட்டும் அப்பாவை எதுவும் சொல்ல மாட்டற? டாடி நான் சொல்லலனாலும் நீங்க ரொம்ப சூப்பர் டாடி. சொல்லிட்டியே, அது போதும்மா, இதுக்காக தானம்மா வச்சுக்கிட்டு இருக்கேன் நானு. சரி உங்களுக்கு பட்டாசெல்லாம் போதும் தானே, இல்ல எக்ஸ்ட்ரா எதனா வாங்கணுமா? கார்த்தி நீங்க வேற சும்மா இருங்க, அதெல்லாம் எக்ஸ்ட்ராலாம் வேணாம். இதுலயே நான் ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சிடலாமான்னு பாக்குறேன். எதுக்குடி பசங்க 2 பாக்ஸையும் வெடிக்கிட்டோம், அதெல்லாம் எடுத்துலாம் வைக்க வேணாம். அதானே எப்பவும் இல்லம்மா, அப்பா இந்த தடவை 2 பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு, நாங்க சந்தோஷமா தான் வெடிக்கிறோமேமா. பேசுற பேச்ச பாருங்களேன், ஏன் ஒரு பாக்ஸ் பட்டாசு வெடிச்சா சந்தோஷம் வராதா? டேய் நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் அப்பாலாம் எனக்கு ஒரு பாக்ஸ் பட்டாசு தான் வாங்கி தருவாரு. அதுல நானும் பட்டாசு வெடிப்பேன், என் அக்காவும் அதாவது உன் பெரியம்மாவும் பட்டாசு வெடிப்பாங்க, உன் சித்தி இருக்கால நந்தினி அவளும் பட்டாசு வெடிப்பா. நாங்க 3 பேருமே அதுல தான் பட்டாசு வெடிப்போம். ஏன் உன் அப்பா கூட எங்க கூட தான் வந்து பட்டாசு வெடிப்பாரு. பெரிய பெரிய வெடியெல்லாம் அவர் வெடிச்சிட்டு சின்ன சின்ன வெடியெல்லாம் எங்க கிட்ட கொடுத்துருவாரு. ஆமால, உனக்கு ஞாபகம் இருக்கா அர்ச்சனா, உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே சரத்தெல்லாம் கையிலேயே வெடிச்சனே. ஆமா ஆமா, நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக மிளகா வெடியை கையில வெடிச்சேனே, ஞாபகம் இல்லையா? நல்லா ஞாபகம் இருக்கு. பட்டாசையும் வெடிச்சிட்டு அத்துக்கிட்டு திட்டம் வாங்கினல நீ. இப்ப ரொம்ப முக்கியம், உங்க புள்ள பாருங்க முறைச்சிக்கிட்டே இருக்கலாம். டேய் என்னடா 2 பாக்ஸையும் நாங்களே வெடிக்கிறோம்மா, எடுத்தெல்லாம் வைக்காதீங்கம்மா. ஏன்னா எடுத்து வைக்கிற பட்டாசையும் நாங்க கேக்குறப்பெல்லாம் நீங்க தரவே மாட்டீங்க. கண்டிப்பா தருவேன்டா, கார்த்திகை தீபம் வரும்ல அன்னைக்கு தரேன், எடுத்து வெடிங்க. இப்படிதாம்மா நீங்க போன வருஷமும் சொன்னீங்க, நாங்களும் உங்களை நம்பி போன வருஷம் வந்து உங்ககிட்ட பட்டாசு கேட்டோம் கார்த்திகை தீபம் அன்னைக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, நியூ இயருக்கு பட்டாசு எடுத்து வச்சுக்கோங்க, இப்ப வெடிக்க வேணாம்னு சொன்னீங்க, சாமி கும்பிடணும்னு சொன்னீங்க. சரின்னு நாங்களும் நல்ல பிள்ளையாட்டம் நியூ இயர் அன்னைக்கு வந்து உங்ககிட்ட பட்டாசு கேட்டோம். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க, பொங்கலுக்கு வெடிச்சுக்கலாம், இப்ப எதையும் வெடிக்க வேணாம்னு சொன்னீங்க. சரிட்டு நாங்க பொங்கலுக்கும் வந்து உங்ககிட்ட பட்டாசு வெடிக்கணும்னு கேட்டோம். அப்ப நீங்க என்ன தெரியுமா சொன்னீங்க, டேய் முன்னாடி நாள் தான் நம்ம போகி கொண்டாடுறோம்லடா, அதுலயே நல்ல ஃபயர் வரும், நல்லா ஜாலியா அதை வச்சு என்ஜாய் பண்ணுங்க, பட்டாசுலாம் வெடிக்க கூடாதுன்னு சொன்னீங்க. சரின்னு நாங்களும் நம்பி அமைதியாவே இருந்துட்டோம். சரி அந்த பட்டாசு எப்பத்தாமா கொடுப்பேன்னு கேட்டதுக்கு இதோ இப்ப தீபாவளி வந்துரும்டா அப்படியே ஒரு கொஞ்சம் மாசத்துலன்னு சொன்னீங்க. இதோ பாருங்க இந்த வருஷத்தோட தீபாவளியே வந்துருச்சு, ஆனா நீங்க இன்னும் அந்த பட்டாசை பரன் மேலேயே வச்சிருக்கீங்க, இன்னும் எடுத்து எங்களுக்கு கொடுத்த பாடில்ல. அது பொங்கலுக்கே நமுத்து போச்சுடா, அதனாலதான் எடுத்து கொடுக்கல. இப்ப தெரியுதா, பரன் மேல பட்டாசு இருந்தா நமுத்து போயிருந்தே, ஒழுங்கா எங்களை இந்த வருஷம் தீபாவளி ஃபுல்லா கொண்டாட விடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நான் ஒரு டப்பா எடுத்து வச்சிருவேன், நீங்க கார்த்திகை தீபத்துக்கு வெடிச்சுக்கோங்க. இது என்னடா அநியாயமா இருக்குது, 2 பாக்ஸ் வச்சுட்டு இப்படி பண்றாங்களே இவங்க. நான் பேசாம தாத்தா வீட்டுக்கு கிளம்பி போறேன். அஸ்வினா நானும் வந்துடுறேன். பாருங்களேங்க இதுங்களை எப்படி பேசுதுங்கன்னு. நீ இவ்வளவு நேரம் அநியாயமா பேசுனீங்க, அதை விடவா? டி பசங்களா நீங்க எதை ஃபீல் பண்ணாதீங்கன்னா, நீங்க 2 பாக்ஸையும் வெடிங்க, உங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டா. அந்த பரன் மேல இருக்குல்ல பட்டாசு, அது எல்லாத்தையும் நமுத்து போச்சுன்னா கூட பரவாயில்ல, அதையும் அப்பா எடுத்துட்டு வந்து வெயில காய வச்சு உங்களுக்கு தரேன், வெடிங்க. அதுக்கு முதல்ல வெயில் வரணும்லப்பா, வருஷம் வருஷம் தீபாவளி ஆனா மழை தானப்பா வருது, எங்க வெயில் வருது? அந்த பட்டாசு அப்படியே இருக்கட்டும், போகில போட்டு கொளுத்திடலாம். கேட்டி அர்ச்சனா, நமத்து போன பட்டாச போகில போட்டுடலாங்கிறான். ஐயோ கடவுளே, டேஷினா பிரில்லியன்ட் ராணி. தேங்க்ஸ்ப்பா.